ஜியோல இருக்கக்கூடிய ஆட் ஆன் ரீசார்ஜ் பிளான்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். ஸோ ஜியோல பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி பேக் வந்து போட்டிருப்பீங்க. அந்த டெய்லி பேக்கோட டேட்டா வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க டேட்டா யூஸ் பண்ண முடியாது. அந்த சமயத்துல நீங்க வந்து இந்த ஆட் ஆன் பேக்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்றது மூலியமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆட் ஆன் பேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து எந்த ஒரு ரீசார்ஜ் பிளானுமே வந்து போடாம டைரக்டா இந்த ஆட் ஆன் பேக் போட்டீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. நீங்க ஏதாச்சும் ஒரு பேக் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கணும், டெய்லி பேக்ஸ். அப்படி போட்டிருந்து அதுக்கப்புறம் ஆட் ஆன் பேக் நீங்க வந்து போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆட் ஆன் பிளான்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆட் ஆன் பிளான்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானோட வேலிடிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளான் இருக்கிற வரைக்கும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 19 ரூபாய். இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்போ 1 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 29 ரூபாய். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறப்ப 2 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 69 ரூபாய். 69 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப 6 GB பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 139 ரூபாய். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருக்கக்கூடிய ஆட் ஆன் பிளான்ஸு. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த டெய்லி பேக் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அப்போ இந்த ஆட் ஆன் பேக்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதன் மூலியமாக டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த டேட்டாவை நீங்கள் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கான அந்த டெய்லி பேக்லேருந்து உங்களுக்கு டேட்டா வந்து போகும். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா தேவைன்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆட் ஆனில் வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இந்த ஆட் ஆன் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன பேக் வந்து போட்டிருக்கீங்களோ டெய்லி பேக்கு அதோட வேலிடிட்டி வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜியோவில் இருக்கக்கூடிய ஆட் ஆன் பிளான்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.